ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கூடயே ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடயே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி தேங்காயும் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேங்காய், அது கூட கசகசா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது நான் சேனக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை தண்ணியில் ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, ஸ்டார் அன்னாச்சி, சோம்பு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ அதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய சேனைக்கிழங்கு துண்டுகளை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேனக்கிழங்கு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடயே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த சேனக்கிழங்கு வேகிறதுக்கு ஒரு 10லிருந்து 20 நிமிஷமாவது ஆகும். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வற்றி அதை நல்லா வெந்து வந்திருக்கு. பாருங்கள், சேனைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எப்பவுமே தேங்காய் கடைசியாக தான் ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வருது. கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுவையான சேனைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஃபுட் இன்பாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.